புரட்டாசி மாதம்னாவே எப்பவுமே 3வது சனிக்கிழமை தான்ப்பா சாமி கும்பிடுவோம். ஆனால் அந்த டைம் அவர் லீவ் முடிச்சு போகிறன்றதுனால சனிக்கிழமையே நம்ம கும்பிட்றலாம். ஒரு வருஷம் கூட நாங்கள் இந்த மாதிரி செஞ்சதில்லை. டைம் அவர் இருக்கக்குள்ளேயே செய்யலாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம்ப்பா. ரெடி பண்ணி முடிச்சுட்டு பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே தான் சாமியை கும்பிட ஆரம்பித்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு வடை பாயசத்தோட நம்ம தளிகை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சுப்பா. என்னென்னா இந்த டைம் மட்டும்தான் நாங்களாக தனியாக சாமி கும்பிட்றோம். வருஷம் வருஷம் ஊரில் சாமி கும்பிட்டா அதுவே போதும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு மட்டும்தான்ப்பா போயிட்டு வருவோம். இந்த டைம் தான் முதல்ல இத்தனை வருஷம் கழிஞ்சு வீட்டில் தளிகை போட்டு சாமி கும்பிட்ருக்கோமே. கும்பிட்டோம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. பார்த்திங்களாண்ணா அடுத்த டேவே அவங்க அப்பா கிளம்புறதுனால ட்ரெஸ் எல்லாமே நைட்டு பக்காவாக எடுத்து வச்சிட்டாருப்பா. இன்றைக்கி டே பார்த்திங்களாண்ணா ரொம்ப பிஸியாக தான் ஓடிக்கிட்டே இருந்தது. அவங்க அப்பா டைமு வீட்டில் ஒரு பொழுது இருந்தார் சாப்பிடாமையே. காலையிலே ஏதோ ஒரு ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிருப்பார். ஒரு பொழுது ஃபுல்லாமே இருந்து விரதம் விட்டாச்சு. எல்லாமே பேக்கும் பண்ணிட்டாரு. நாளைக்கு அப்படியே கிளம்ப போகிறாருப்பா.